zone of பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம் நாங்க. பாண்டிச்சேரி கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே போற மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து லாஸ்ட் vlogல வந்து சொல்லியிருந்தேன், நம்ம ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் இருக்குது, நானும் சரண்யா பாண்டிச்சேரி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் வந்து சரண்யா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, அதாவது வத்த குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் சாதம். இது வந்து மணத்தக்காளி வத்தல் போட்டு வத்த குழம்பு வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ட்ராவல் அப்போ நம்ம வெளியே ஃபுட்டு வந்து சாப்பிட்றது அது வந்து ஒரு விதமான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி அதை வந்து நம்ம சாப்பிட்றப்ப அது வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு வந்து வெளி ஃபுட்டு சாப்பிட்றது நம்ம யூஸ்வலாக எப்போவுமே பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு வீக்கெண்டில் போகிறோம், எல்லாத்துக்குமே போகிறோம். மோஸ்ட்லி நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட் அப்படின்றது நாங்கள் ரொம்ப ரெகுலராக வந்து எடுத்துக்க மாட்டோம். எப்போயாவது தான் மந்த்லி ஒன்ஸ் அப்படி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம். மோஸ்ட்லி ட்ராவல் இந்த மாதிரிலாம் வந்து போகிறோம் அப்படின்னா ஹோம் ஃபுட் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ட்ராவல் அப்போ சில சமயம் ஃபுட்டு ஒத்துக்காமல் இருக்கலாம். ஸோ ட்ராவல்லே நமக்கு சில பேர் ட்ராவல் சிக்காக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஹோம் ஃபுட்டே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இந்த மாதிரி லெமன் ரைஸ், வத்த குழம்பு சாதம் இதெல்லாம் நல்லா மத்தியானம் ஊறி அப்போ போய் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரண்யா வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், அதுக்கப்புறமா வத்த குழம்பு சாதம் எல்லாம் பேக் பண்ணி எடுத்தாச்சு. காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தா. அப்பா அம்மா வந்து இங்கே தான் வீட்டில் இருந்தாங்க. ஏன்னா அப்பாவால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, அம்மாவுக்குமே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்லி அவங்க 2 பேருக்கும் தேவையான லஞ்ச் எல்லாமே அவள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு தேவையானதும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்களோட தட்சுக்குட்டி மட்டும் வந்து வரான். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ட்ரிப்பை. உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப வந்து டீட்டெயிலாக நாங்கள் வந்து கவர் பண்ணல மேரேஜ் எல்லாம் பற்றி. ட்ராவல் நாங்கள் எப்படி 2 பேரும் என்ஜாய் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் வந்து நினச்சேன். இது வந்து அகரோலேருந்து மல்டி குக் கெட்டில் வித் ஸ்டீமரோடு உங்களுக்கு வந்து வரும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் கெட்டில், எலக்ட்ரிக் குக்கர்லாம் நமக்கு வந்து ட்ராவல் அப்போல்லாம் ரொம்பவே வந்து கை கொடுக்கும். குழந்தையோடு நீங்கள் போகிறீங்க, இல்லை எங்கேயாவது போய் ஒரு வெக்கேஷன் போகிறீங்க, ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ரூமில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர் டபுள் லைட் பாடியோடு வருது. சூப்பரான ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரீகன்சி அப்படின்ற ஒரு மாடல். உங்களுக்கு ஸ்டீமர் மேலே இந்த மாதிரி தனியாக பாத்திரம் வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளுக்குள்ளே கெட்டிலில் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம், எல்லாமே குக் பண்ணிக்கலாம். தண்ணி சூடு பண்ணுறது, பால் காய்ச்சறது, அதுக்கப்புறமா வந்து இதுலேயே நம்ம ஆயில் ஊற்றி குக் பண்ணுறது, கிரேவிஸ் பண்ணுறது, ரைஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக க்யூட்டாக வந்துருக்கு. பேஸ் யூனிட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்னென்னலாம் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரே வந்து நம்ம எதாவது வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து எக்கு பாயில் பண்ணுறதுக்கு ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக் பவுலு. ஸோ இது வந்து 360 டிகிரி பவர் பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமிங் பாட்டு. ஸோ இதில் வந்து நம்ம கீழே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எக்கு நீங்கள் மேலே வச்சு எக் பாயில் பண்ணிக்கலாம், மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரில் ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்களே அதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது நம்ம வேக வைக்கணும், காய் வேக வைக்கிறது, இல்லை கேக் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பவுல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீமர் கொடுத்துருக்கிறது. கீழே வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி காட்டுறேன். ஸோ வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ குக் ஆகிடுச்சு, டக் டக் டக்குன்னு. இது வந்து நம்ம ஹாஸ்டலில் இருக்கோம், இல்லை எங்கேயாவது வந்து நம்ம அவுட் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா ரொம்ப லைட் பிரேக்ஃபாஸ்ட்டு, லைட்டாக ஒரு லன்ச் நம்ம ரெடி பண்ணிக்கிறது அப்படின்னா நம்ம ரூம்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு இது. இதுலேயே நிறையா நான் வந்து குக்கிங் பாட் மாதிரிலாம் வந்து காட்டியிருக்கேன். எங்கள் வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போனப்பெல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் குக்கர்ஸ், எலக்ட்ரிக் ஸ்டீமிங் பாட்டு, கெட்டில் இதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து கை கொடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில், ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே நம்மளோட அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. ஒரு ஸ்நாக் மாதிரி இது வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கெல்லாம் இது வந்து கொடுக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயே நான் உங்களுக்கு வந்து நூடுல்ஸும் பண்ணி காட்டுறேன். டேரெக்டாக இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம குக் பண்ணலாம். ஸோ நம்ம கடுகு போட்டு தாளிக்கிறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை ஆன் பண்ணோடனே இது ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா ஆட்டோ ஷட் ஆஃபும் இதில் ஆகிக்கும். அதுவே கொஞ்சம் நேரம் கூல் ஆகிட்டு அந்த மாதிரி வந்து குக் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதனால்
நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டா ஓவர் ஹீட் ஆகிடும் அப்படின்னு கூட இங்கே பயப்பட வேணாம். ஸோ அதுவே அந்த ஹீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இதில் தண்ணி விட்டுட்டு நூடுல்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன இது குக்கிங் பாட் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு மித்துன் வந்து எக்ஸைட் ஆகிட்டான். அவனே வந்து நான் தண்ணி ஊற்றுறேன்னா தண்ணி கொதிச்சோடனே நான் நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி பிரேக் பண்ணி போட்டுட்டு மசாலாவும் வந்து போட்டாச்சு. 2 மினிட்ஸில் நம்மளோட நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஸே இல்லாமல் இந்த மாதிரி குக்கிங் பாட்டு கெட்டில்லையே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னுமே நம்ம வந்து பால் பாயில் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நான் போக போக விளாக்ஸ்லலாம் காட்டுறேன். பால் வந்து எப்படின்னா அது பொங்கும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கணும். அதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம பக்கத்துலேயே வந்து நின்று அதை நம்ம ஆஃப் பண்ணி அந்த மாதிரி குக் பண்ணிக்கணும். அண்ட் டீ போடுறது, காஃபி போடுறது எல்லாமே, ரைஸ் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து பண்ணலாம். ஸோ அகரோவோட இந்த ரீகன்சி மாடல் மல்டி குக் கெட்டில் வித் ஸ்டீமர் பாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ நம்மளோட பட்ஜெட்குள்ளே ஒரு சூப்பரான கிஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 2 years வாரண்ட்டி கார்டு இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேனுவலில் சூப்பு, அதுக்கப்புறமா ஸ்டீம் பண்ணுறது, நூடுல்ஸ் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணணுன்றதும் வந்து போட்டிருக்காங்க. லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு மாதிரி போகிறோம் இல்லை? நாங்கள் ஒரு சோலோ ட்ரிப் இல்லை நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் தெரியுமா? அப்பாவுக்கு உடம்பு சரி இது இந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே போகிற மாதிரி, நான், அப்பா, அம்மா, அதுக்கப்புறமா சாய் எல்லாருமே போகிற மாதிரி தான் வந்து பிளான். அப்போ நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம் எல்லாரும் சேர்ந்து போகலாம், பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட கசின் அங்கே இருக்காரு, என்னோட பெரியம்மா பையன் அங்கே பாண்டிச்சேரியில் தான் இப்போ மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் போகலாம், மணக்குள விநாயகர் அந்த மாதிரிலாம் கோயில்லாம் போகலாம் அப்படிதான் நாங்க பிளான் பண்ணோம். காலையிலே கிளம்பி அப்படியே பாண்டிச்சேரி எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்க பிளான் பண்ண மாதிரியே இல்ல, வேற மாதிரி. இப்ப நானும் அவளும் போற மாதிரி வீட்டுலதான் இருக்காங்க. சரி அம்மாவை அனுப்பலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அம்மாவையும் இவளையும் போக சொல்லலான்னு சொன்னேன். அப்புறம் அப்பா வந்து அம்மா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டாரு. சரி ஓகே, அவரு கம்ஃபர்டபுளா. தக்ஷுவை நான் விட்டுட்டு வர முடியாது, பெரியவனை அவன் மித்துன்னு இருந்துப்பான் அம்மா கிட்ட. தக்ஷு கொஞ்சம் கஷ்டம், அதனால அம்மாக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்றதும் கஷ்டம். இப்ப கால் ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கு. சொன்னால இவ்வளவு தூரம் எல்லாம் தொங்க போட்டு போக முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதனால ஒரு ஜாலியா ஃபேமிலி ட்ரிப்பா போக வேண்டியது. நாங்க இப்ப நானும் மட்டும் போறோம். பட் நாங்க என்ஜாய் தான் பண்ணுவோம். முன்னாடி உட்காத, என்ன இங்கே உட்காரு, போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் எனக்கு தெரியாது. சரியா? இங்கே உட்கார்ந்து வச்சுக்குவாங்க. அழகா இருக்கா மாதிரி இருக்கான், பட்டர் மாதிரி இருக்கான். குத்துருங்க ப்ளீஸ். இருக்கு அப்படியே குத்துருவாங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு குட்டி ஃபேண்டா பட்டில், ஹாய் சொல்லு. எப்படி மிரட்டி கூட்டிட்டு வந்து பாருங்க. குடிச்சா அப்படி சாப்பாடு சாப்பிடுவா? அம்மா சாப்பிட்டுறியா? அப்புறமா குடிக்கலாம். நீ எப்படி என்ன பண்ணுவ? மம்மு சாப்பிட்டுட்டு படுத்துக்கும் போது பேக் சாப்பிடுவேன். பேன்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. பால் தான் பே, மற்றதெல்லாம் பேசுவேன். பால் மட்டும் பே பேம்பா. பே வேணும். சாப்பாடு பால் சொல்லு, அப்பதான் கொடுப்போம். பால் சொல்லு, பால் சொல்லு. என்னடா இப்ப போய் கேக்குற? பாலுன்னு சொல்லு. பால் சொல்லு. பால் சொல்லு. சொல்ல மாட்டான். சரி பே சொல்லு. சரி 2 மணிக்கு சாப்பாடு விட்டு செமையான ஒரு சாப்பாடு. சரண்யா வந்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு, அது என்ன மணத்தக்காளி வத்தல் போட்டு வத்த குழம்போ, அது நான் ரெசிபிலாம் ஷூட் பண்ணேன். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல், அப்படியே திம்மன் இருக்கு, செமையாக இருக்கு. இந்த இடம் பாருங்க சூப்பராக இருக்குல்ல. ஒட்டில் போகாத, பாத்ரூம் போயிருப்பேன். சூப்பராக இருக்கு பாரு இந்த இடம். சாப்பிட்றதுக்குன்னே ஒரு ஸ்பாட் ரெடி பண்ண மாதிரி நிறுத்தி செமையான ஒரு லஞ்ச் அடிச்சுட்டு திருப்பி ஃபோட்டோ எடுக்க வந்துட்டாங்கப்பா. சரி ஃபோட்டோ எடுப்போம். நாங்கள் 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி கலர், டபுள் ஷேட் ஒரு மாதிரி ஆரஞ்சு பீச் மாதிரி ஒரு நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நடந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி கிளம்புவோம். இடமே நல்லா இருக்கு.
அந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் அப்படின்னாலும் அதில் மேக்ஸிமம் எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு செட் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ராவலில் ஒன்றுமே இல்லைனாலும் அது நமக்கு வந்து ஸ்பெஷல் ஆகிடும். அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, நல்ல ஒரு ஸ்பாட் பார்க்கும்போது அழகாக ஒரு வீடியோ எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா லைக் ஆஃப்டர் ஒரு 4 months கழிச்சு நிஜமாவே வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ராவலு. சீக்கிரமாக வந்து ஒரு 4:30க்கு நாங்கள் வந்து ரீச் ஆனோம். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா மணக்குள விநாயகர் டெம்பிள் இருக்குது. அதை அப்படியே தாண்டி தான் நாங்கள் வந்து சத்திரம், அங்கேருந்து 6 kilometers. கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கேயே பக்கத்தில் ஏதாவது ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம், அன்னை ஆசிரமம்லாம் பார்க்கலான்னு நினச்சோம். பட் அது வந்து கொஞ்சம் டைம் ஆகிடும். நாங்கள் கோயில் அன்றைக்கி வந்து சங்கடஹர சதுர்த்தி நாங்கள் போன அன்றைக்கி, அதனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. பொறுமையாக நின்று சுவாமி பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சத்திரம் போனோம். ஃபோட்டோ ஜோன் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம். இங்கே நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லைம்மா சரண்யாவா இந்த பப்பியை பார்த்துட்டு தச்சு வந்து பார்த்திங்கன்னா விடவே இல்லை. அதுக்கிட்ட அவ்வளோ நார்மலாக பேசிகிட்டு இருந்தான். ஸோ அந்த பெட்டில்ன்றது சில பேருக்கு தான் அது ரொம்ப ஒரு கேஷுவலாக வரும். அவன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பசங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி அவன்கிட்ட நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எங்கே எப்படி இங்கே வந்த, என்ன பண்ணுற, இங்கே என்ன பண்ணுவ அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தான். அப்புறமா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் பாருங்கள். அவனை பார்த்த உடனே அது வாழை வேற ரொம்ப வேகமாக வந்து ஆட்டிட்டு அவனுக்கு அந்த அழகாக அது வந்து காட்டுச்சு. ரிட்டர்ன் வரும்போது வேற நீனும் இங்கே தான் இருக்கியா அப்படின்லாம் அதுக்கிட்ட கேட்டு அது நார்மலாக வந்து பேசிகிட்டு இருந்தான். பெட்டு வந்து கொடுத்தா நல்லா பார்த்துப்பான் போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த பப்பிக்கிட்ட வந்து அவ்வளோ பாசமாக வந்து விளையாடிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 3 hours இருந்துட்டு திருப்பியும் ஒரு 8:30க்கு நாங்கள் வந்து கிளம்பணும். அதனால் கொஞ்ச நேரம் தான் நாங்கள் இருந்தாலுமே நிறையா எங்களோட கசின்ஸ் அவங்க எல்லாம் அப்பாவோட அக்கா எங்களோட அத்தை, இவங்க தான் எங்களோட அத்தை, கண்ணாடி போட்டிருக்காங்க, அவங்க தான் அத்தை பேத்தி, அப்புறமா வந்து பேரன், இவங்க கல்யாணத்துக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி மீட் பண்ணுறது. ஸோ நான் கும்பகோணம் போயிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து அத்தை பேத்தியோட கல்யாணத்துக்கு நாங்கள் வந்து போனோம். இந்த தடவை நாங்கள் வந்தது அத்தையோட பேரன் கல்யாணத்துக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா சத்தத்தில் வந்து கேட்கல. பாண்டிச்சேரி நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம். நீங்கள் எங்கள் விளாக்ஸ்லாம் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரியும். எங்களோட குலதெய்வம் வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் தான். என்னோட பெரிய நாத்தனார் எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க. ஸோ குலதெய்வம் கோயில் எல்லாத்துக்குமே நாங்கள் பாண்டிச்சேரி அடிக்கடி வந்து வர்றதுண்டு. நாங்கள் ஒரு 3 hours இருந்துட்டு 8:30க்கு நாங்கள் திருப்பியும் வந்து கிளம்பணும். ஏன்னா மித்துனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து எல்லாருக்கும் ஆஃபீஸ் வீக் டேஸ் அப்படின்றனால எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் ரிசப்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி பிளானு. நிக்கில் மித்துனுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கறனால எங்களால் லீவும் வந்து போட முடியல. அவங்களும் வர மாதிரி இருந்தால் நம்ம அவங்களையும் கூட்டிகிட்டு ஒரு 2 days நல்லா இருந்து கல்யாணம் அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ரொம்ப கொஞ்ச நேரம் அப்படின்னாலும் நிறையா என்ஜாய் பண்ணோம். என்னை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி ஆக்கிட்டாங்கங்க. இவங்க 2 பேருக்கும் வர வழியிலாம் ஃபோட்டோ எடுத்து நிறைய ஃபோட்டோ வந்து நாங்கள் சேர்த்துட்டோம். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு அழகான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.